வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் 1996 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்றது இன்றைக்கு வெளியிடப்பட்டிருந்தது. ஸோ இந்த நிலையில் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யார் விண்ணப்பிக்கக்கூடாது, அதே போல் பிஎட் படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு மாணவர்கள் ஸோ இதற்கு விண்ணப்பிக்கலாமா, ஸோ அதான் நிறைய பேருடைய டவுட்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான தகவல் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆன்லைன் சப்மிஷனை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நமக்கு 10/7/2025 இன்றையிலிருந்துமே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் நிறைய பேர் இன்றைக்கி அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வரலைன்றதை நிறைய பேர் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ஸோ அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த க்ரீவன்சஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். ஸோ அது முடிந்தால் பார்த்திங்கன்னா அது மாற்றி அமைக்கப்படும். ஸோ அதால் எந்த குறைகள் இருந்தாலும் அந்த க்ரீவன்சஸுக்கு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் விண்ணப்பங்களை சொல்லலாம். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரையில் ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்தவரையில் மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு ஏஜ் லிமிட்டுமே நமக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டுன்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 53 years and for the candidates belonging to the SC/ST பேக்வேர்டு முஸ்லீம்ஸு கிளாஸஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 58ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் மெயினாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்தவரையில் குறிப்பிடப்பட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50% போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி பேச்சுலர் டிகிரின்றதை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 45%ன்றதை தெரிவிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா யூஜி பிஜி மஸ்ட் பி சேம்ன்றது தான் அனைத்துலேயுமே கொடுக்கப்பட்டிருக்கு. பேச்சுலர்ஸ் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி இந்த சேம் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு த ரெக்ரூட்மெண்ட் இஸ் மேடு. ஸோ எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் யூஜி பிஜி சேமாக இருக்கணும். ஸோ இது லாங்குவேஜ் பேப்பர்ஸுக்கான குவாலிஃபிகேஷனு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அகடமிக் சப்ஜெக்ட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும், ஒரே சப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். யூஜி பிஜி ஷுட் பி சேம்ன்றது தான் அனைத்துலையுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் தான் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டைரக்டருக்குமே அதே போல் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் ஸோ அதே போல் அதையுமே யூஜியும் பிஜியும் ஷுட் பி சேம் மஸ்ட் ஹேவ் ஆப்டைன்ட் பேச்சுலர் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி இந்த சேம் சப்ஜெக்ட் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போது பிஜிடிஆர்பியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயினாக யூஜியும் பிஜியும் சேமாக இருக்கணும். ஸோ அப்போது யாரெல்லாம் இதற்கு விண்ணப்பிக்க முடியாதுன்னு பார்த்திங்கன்னா டியூவல் டிகிரி. ஸோ யாரும் எலிஜிபிள் இல்லைன்னு பார்த்திங்கன்னா முதல் பாயிண்ட்டே நமக்கு அண்டர்கோயிங் எ கோர்ஸ் ஆஃப் 1 year டியூரேஷன், டியூவல் டிகிரி, டபுள் டிகிரி, நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் ரெக்ரூட்மெண்ட். ஸோ அப்போ சைமல்டேனியஸ் டிகிரி. ஸோ இது எல்லாமே ஒரே டைமில் வேறு கோர்சஸை படிச்சிருந்தா இதற்கு நம்ம எலிஜிபிள் பண்ண முடியாது. ஸோ அதான் பார்த்திங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்ளை ஃபார் திஸ் ரெக்ரூட்மெண்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக படிச்சிருக்கக்கூடியது. அதே போல் டியூவல் டிகிரி ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளைன்றதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ பிஎட் செகண்ட் இயர், ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட்டு பார்த்திங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் அப்ளை பண்ணலாமான்றது இதை நமக்கு அண்டர்லைன் பண்ணியே நமக்கு கிளியராக மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட்ஸ் ஹூ டஸ் நாட் போசஸ் த prescribed qualification as on the last date of submission of filled in online application are not eligible to apply for the examination. ஸோ இந்த பேராகிராஃபை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன். ஸோ அன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணும்போது முழுமையான கல்வி தகுதியோடு இருக்கணும். ஸோ அப்போ ப்ரெஸ்கிரைப்டு
நாட் possess the prescribed qualification. ஸோ அப்போ நீங்கள் செகண்ட் இயரில் இருந்தீங்கன்னா அதை அப்ளை பண்ண முடியாது, கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணும்போது நம்ம அந்த குவாலிஃபிகேஷனை நம்ம முழுமையாக பூர்த்தி ஆகியிருந்தால் மட்டும்தான் அதற்கு நம்ம இந்த எக்ஸாமை பிஜிடிஆர்பியை பொறுத்தவரையில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாவை பொறுத்தவரையில் டியூவல் டிகிரி, சைமல்டேனியஸ் டிகிரி, ஸோ இதெல்லாம் வந்து எலிஜிபிள் இல்லைன்றதும் செகண்ட் இயர். ஸோ அப்போது அந்த குவாலிஃபிகேஷன் முடியாமல் அப்ளை பண்ணிங்கனாலும் அது வந்து நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ் தான். ஸோ அப்போது அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா த கேண்டிடேட் ஷுட் சாட்டிஸ்ஃபைஸ் தெம்செல்ஃப் அபவுட் தர் எலிஜிபிலிட்டி பிஃபோர் அப்ளையிங். It is to be noted that if a candidate is allowed to appear for the examination, it does not imply the eligibility of the candidate is verified. Suppose நீங்கள் வந்து எலிஜிபிள்னு நினச்சிக்கிட்டு அப்ளை பண்ணியிருந்தாலுமே, நீங்கள் உங்களை எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாலுமே குவாலிஃபிகேஷன் சரியாக இல்லைன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது வந்து ஒரு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதாலேயே அது வந்து எலிஜிபிள்ன்றதையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதான் இங்கே வந்து தெரிவிச்சிருக்காங்க. த எலிஜிபிலிட்டி ஷால் பி வெரிஃபைடு பை த போர்டு ஒன்லி அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ அப்போ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் தான் அந்த எலிஜிபிளாக இல்லையான்றது முடிவு செய்யப்படும்ன்றதான் இந்த 5th பாயிண்டில் தெரிவிச்சிருக்கிறது. ஸோ அதால் குவாலிஃபிகேஷன்ன்றது நம்ம அப்ளை பண்ணும்போது முழுமையாக பூர்த்தி செய்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை செகண்ட் இயர் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்போ முக்கியமாக நோட்டில் நம்ம கொடுத்துருக்கிறது, ஆல் குவாலிஃபையிங் சர்டிஃபிகேட் ஷுட் ஹேவ் பீன் அப்டைன்டு ப்ரியர் டு த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஃபில்டு இன் அப்ளிகேஷன்ஸ் அனௌன்ஸ்டு இன் த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ கட்டாயமாக பார்த்திங்கன்னா அனைத்து சர்டிஃபிகேட்ஸுமே நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்றது விண்ணப்பிப்பதற்கு முன்னாடி பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஸோ அப்போ குவாலிஃபிகேஷன்ஸுன்றது நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடியே நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் ஃபுல்ஃபில்லாக இருக்கணும்ன்றதான் இந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே போல் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும்ன்றதும் இங்கே டீட்டெயிலாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பிஎட் மாணவர்கள் சர்டிஃபிகேட்ஸ் வராதவங்களாம் ஸோ உடனடியாக நீங்கள் கல்லூரிகள் தொடர்பு கொண்டு கேட்டு, ஸோ இப்போ கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படலைன்னு நீங்கள் பல்கலைக்கழகத்தை தான் தொடர்பு கொள்ளணும். ஸோ இப்போ யூனிவர்சிட்டியை நீங்கள் டைரெக்டாக பார்த்து யூனிவர்சிட்டியில் நீங்கள் கேட்டு வாங்கிறது நல்லது. ஸோ எக்ஸாமினேஷன்ஸுன்றது வெளியிடப்பட்டிருக்கிறதால நீங்கள் பல்கலைக்கழகத்தை நேரடியாக தொடர்பு கொண்டும் சர்டிஃபிகேட்ஸை வாங்கிறது நல்லது. ஸோ இன்னும் நமக்கு குறைந்த நாட்களே இருக்குது. இந்த அப்ளை பண்ணுறதுக்கு 1 மாத கால அவகாசம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.